guys, நான் உங்கள் எலியஸ் தமிழ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் ஒன் பிளாக் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஐயோ டேய் எங்கடா போச்சு? இந்த இருக்குது. இதை தான் கைஸ் தேடினேன். நீங்கள் எதுவும் நினச்சிட்டாங்க. ஸ்டோன் எப்போ வரும் எனக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில, யாருக்கும் தெரில. லூஸ் மாதிரி குழம்புதேன். ஸ்டோன் கிடச்ச பிறகு தானே இன்னைக்கு. ஏய் என்னடா இது பெட்ரக்கு கொடுத்துட்டாங்க. ஆட என்னடா டைம் ஓடுது? டைம்லாம் ஒன்றா நாங்கள் எங்கே போகிறது நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இதை வேறு பெட்ரக்கு வேறு கொடுத்துட்டாங்க. என்னங்க இது? ஒரு நிமிஷம். ஐயோ விழுந்துட்டேனே. டே நின்னுங்கடா. அது இப்போ ஸ்டோன் பையுமே வந்துடும்டா. ஆமாம் ஸ்டோன் பையுமே. எங்கே ஸ்டோன் பையுமே அது மாதிரி என்னமோன்னு ராக்கெல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஸ்டோனுக்கு வந்துட்டோம் ராசா. ஊசு பாதி பாடுறே ஏன்னா நான் மெட்டலி. அம்மா இப்போ என்ன தருவாங்க? ஸ்டோனு. ஐயோ தலைவா கோபிள் ஸ்டோன் தலைவா. உங்களுக்காண்டி இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். அம்மா இல்லை அயன்லாம் கிடைக்குமாங்க? கிடைக்கணும். ஸ்டோன் பிக்கட்ஸ் செய்யணும்டா. இது வேற நல்லா அப்படியே கேபால். ஐயோ என்னத்த சொல்லாது. இது வேற வைக்கலாம். நான் ஒன்றும் மறந்த மாதிரியே எனக்கு ஃபீல். ஆனால் என்னத்தான் மறந்தேன்னு எனக்கே தெரில. நான் வந்துட்டு பொருளெல்லாம் உள்ளே வைக்கணும். அதுதான் நான் மறந்தேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த லூசு பையன் என்ன உடம்பு அடே என்னடா எனக்கு இது விளையாட்டு காட்டுது. ஒரு பெரிய மனுஷனுக்கு விளையாட்டு காட்டும். ஒன் பிளாக் வருது. செஸ்ட்டுன்னு வருது பாரு. நான் தான், நம்ம தான், எப்போவுமே நம்ம தான் லூஸு தான். எப்போவுமே நான் தான் லூஸு, வேறு யாரும் லூஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் தான் லூஸு. சரி ஒரு பிக்கட் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். பிக்கட்ஸு செஞ்சால் நல்லா தான் இருக்கும். சரி இதை ஃபஸ்ட்டு ஓக்கா ஆக்கிரும். ஐயோ ஓக் பிளாக். அப்புறம் ஸ்டிக் ஆக்கிக்கலாம். அப்புறம் இதை நம்ம பிக்கட்ஸ் கடலாம். இன்னும் கொஞ்சம் உட் பிக்கெட்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு உட் பிக்கெட்ஸ் கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் பண்ண உட் பிக்காட்ஸ் கிளம்பட்டும் அப்படின்னு உட் பிக்காட்ஸ் கிளம்பப்போ அப்படின்னு கிளம்பு இருந்தாலும் நாங்கள் பாட்டு போகிறோம். கிளம்பு உட் பிக்காட்ஸ் கிளம்பு போங்கடான்ட்டு. ஐயன் தான் கிடைக்கும்னு நினச்சா. அடே என்னடா அது? டேய் அதுக்குள்ளே வீடியோ லெத்தா போகுதுடா. இது வேறு ஒன்று ஸ்டெக் ஆகிட்டு நிற்கிது. அடே என்னடா சோழி முடிச்சிட்டாங்க. ஐயா தூக்கி போட்டு குத்துறாங்க. இடம் வேறு இல்லை. இப்போ தான் எனக்கு தோண்டுது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமோன்னு. பரவாயில்லடா ஒத்தியானுன்னு கோடையே இவன்லாம் சமாளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். எத்தனை தடவை தான் நானும் சாகுறதுன்னு எனக்கே தெரில. தூக்கி போட்டு குத்துறான் ப்ரோ. அவனை தான் உங்களுக்கு ஒன்றாச்சுப்போ எப்படியோ தூங்கலாங்கிட்டு இருக்குமா. ஒரு நிமிஷம் கூட நான் லேட் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் நல்லதாக கிடச்சி அயனு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டினியூ பண்ணுறேன். இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அட போங்கடா. வாவ் லெதர் இது வெஸ்ட்டு கிடச்சிருக்கு. அவ்வளோத்தையும் உள்ளே வச்சுருவாங்க. நான் இப்போ இடத்த எக்ஸ்பேண்ட் பண்ண போடுறேன் கைஷ். அது எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னா வுட்டு தான் எங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் வுட்டு ரொம்ப வேடி ஒன்று. வுட்டு எடுக்கட்டா வேண்டாமா யோசிச்சிட்டே இருந்தேன். சரிடா வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வுட்டு அவ்வளோத்தையும் ஆயுதத்து எடுட்டு அப்படின்னு ஆயுதத்தை எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டாக்கு இதுவே போதும்னு எடுத்து
இதை ஃபஸ்ட்டு நம்ம ஓக் பிளாங்க்ஸ் ஆக்கிடுவோம். மாற்றுக்கா சூப்பரு. மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். டைம் போகக்கூடாது. கட் பண்ணி அவ்வளோத்தையும் மாற்றிட்டேன். இங்கே எக்ஸ்பிளைன் தான் பண்ணணும். ஓகே, அதுவே இந்த வீடியோவுக்கு கரெக்டாக போயிடும். ஆக்ஸ் எடுத்துக்கணும். முடிச்சுட்டு நிறைய வேலை இருக்குங்க இந்த வீடியோவில். நம்ம தான் அப்படின்னு சரி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கணும். கொஞ்சோண்டு இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுதான் அப்படின்னா அவனால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கும் தெரியும். நம்ம அதான் பண்ணுவோமே. ஓய், குட்டி ஆகிட்டாளா? பரவாயில்ல, இதில் நம்ம வச்சு எடுத்துப்போமா? இப்படி அவ்வளோ தூரம் விட்டுட்டோம். இவ்வளோ தோட கேட்க அவ்வளோ இழக்க முடியுமா? என்னடா வளம்புறேன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டேன். அது எனக்கு ஒத்திக்கு தான் புரியும் நான் எப்படி லூஸ் ஆனால் எனக்கு நான் வளம்புறேன்னு. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாங்க. நல்லா லூஸ் ஆகிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. நட்டு வெடிச்சிட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணு. ஓகே கைஸ், ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எவ்வளோத்தையும் உடச்சிக்கலாம். இப்போ ஏன்னா இது ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் வேறு ஒன்று பண்ண போகிறேன். அதனால தான் எப்படியாவது ஞாபகம் வச்சிடலாம். அதே விஷயம். ஆனால் நம்ம ஒன்று பண்ணோமே நல்லா இருக்குமே அப்படின்னு இதில் ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு பயம் என்னென்னா க்ரீப்பர்லாம் வரக்கூடாது. அதுதான் க்ரீப்பர் இருந்தாலும் நம்ம கதை முடிஞ்சு. அதுதான் க்ரீப்பர் மட்டும் இதில் வரவே கூடாது. நல்லா என்ன பண்ணுறது, க்ரீப்பர் இருந்தால் நம்ம கதை முடிஞ்சு. அதோடி பையப்புள்ள வேலையெல்லாம் பார்ப்பான் க்ரீப்பரு. ஓகே, மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல பொருள் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் வித்தியாசமாக என்னமோ கிடச்சிருக்கு. என்னன்னு தெரியல. அடிப்போம், நம்ம அடிக்குமாங்க. இல்லைங்க, இது ஏதோ வித்தியாசமானது. போகலான்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் அப்புறம் ஒரு செஸ்ட் வந்துருக்கு. என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஏரோ 10 கொடுத்துருக்காங்க. ஒரு பூட்ஸ் கொடுத்துருக்காங்க, லெதர் பூட்ஸு. எடுத்துப்போம் எல்லாத்தையும். வேறு ஏதாச்சும் செஸ்ட்டு ஏதாச்சும் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஒரு படையே துரத்துது. இதான் இந்த படம் வந்தால் தூக்கி போட்டு எடுத்து சாத்துறதுல என்ன நெஞ்ச உண்டு. ஓடுறா தப்பிச்சிட்டப்பா. இப்படி கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஆமாம், இந்த ஆடை காட்டுறதுக்கு மறந்தே போயிட்டேன். இது ஏதோ ஆடு, வித்தியாசமான ஆடு வந்துருக்கு. இது கொஞ்சம் மைண்ட் பண்ணுறதை காட்டலாம், தான் நல்லாயிருக்கும் வீடியோ அப்படின்னு மைண்ட் பண்ணுறதை காட்டிகிட்ருக்கேன். என்னடா இது, என்னோடய ஆடு வந்துடுச்சு. இன்னொரு ஆடு. ஒரு செஸ்ட் ஒரு நல்ல ஐட்டுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறா. வெறுப்பாக இருக்குதுல்ல. நல்ல ஐட்டம் இருந்தால் இந்த மாதிரி நல்ல ஐட்டம் கேட்டால் இவனில் தராங்க. முடிச்சு விட்டாண்டி இவங்க. அவன் துறப்பாண்டா, ஓடுறான். ஏய் ஆடி மாடு ஏதாவது அடிங்க. பின்னாடி தான் வராங்களா? சாவே செத்து போயிரு, செத்தே போயிரு. அப்பா முள்ளத்தோட தாங்க முடியலடா. வீடியோ வேறு லென்த்தாக போயிட்டே இருக்கு. என்ன பண்ண பார்ட் 3 கொஞ்சம் பெருசாக போடலாம் அப்படின்னு வந்துட்டேன். சரி, ஏதாச்சும் நல்ல பொருள் கிடச்சா கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா இல்லைங்க, இவன் தான் நல்ல பொருள். நல்லா பார்த்துக்கோங்க. இவன் தான் நல்ல பொருள், நல்லா பார்த்துக்கோங்க. இவன் கிடச்சோன்னா அப்போ கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டினியூ பண்ண முடியும். அடுத்து ஒரு 3-4 பிளாக் தான் மைண்ட் பண்ணியிருப்பேன். என்னொன்று தட்டாங்க. இதுலேயும் அதே ஏரோ தான் இருக்குது. 20 ஏரோ. அப்புறம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, மண்டை ஹெல்மெட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன கொஞ்சம் மைண்ட் பண்ணுவோம். டக்குன்னு டே இவனில் மட்டும் தராங்கடா. வெறியாவது எனக்கு அதையே தூக்கி போட்டு சாப்பிட்றான்டா. அவனுக்கிட்ட எரிஞ்சே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா. சாவே அப்பா கொண்டாச்சு. கொஞ்சம் மைண்ட் பண்ண வேண்டியதான் நம்ம பாட்டுக்கு.
அடே என்னடா அந்த கிராவல் வேறு எனக்கு தூக்கி தூக்கி அடிக்குது. இது என்னது? ஆடா டே அதிகம்டா கையில் தூக்கிட்டு வர. டே உனக்குலாம் மனசாச்சே கிடையாதாடா? ஆடே இவங்கெல்லாம் யாரா உங்களெல்லாம் வர சொன்னா எனக்கு புரியலை. இவங்கெல்லாம் யார் கூப்பிட்டான்னு எனக்கே தெரில. நல்ல நல்ல ஐட்டம் தாங்கடா. இவங்கள மாதிரி இந்த தண்டை கருமோன்னு இருப்பான்ல அவங்களாம் தராங்க. வேண்டாம் அவங்களாம். எவனோ வந்துட்டான்டா. ஆடு தானே. நான் கூட வேறு எவனோ வந்துட்டான் போல நினச்சேன். ஏய் எப்படா? ஏய் என்னடா தூக்கி வச்சிச்சேனே பறந்துட்டேன். அடே யார் என்ன முட்டினது? இவன் தான் பின்னாடி இருக்கான். இவனாக தான் இருப்பான். சாவே நீங்களாம் இருக்கக்கூடாது. ஆமாம் இவனை அடிப்பேன். என்னை அடிக்க வரானாங்க. அப்படியா டேய் செட் ஆகுதுப்பா இவனு. அடே ஆடி பார்ப்போம். பிளாக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோபிள்ஸ்டோன் 14 கிடச்சிருக்கு. பிக்காட் செய்யலாம். ஓகே இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் எல்எஸ் தமிழன்ஸ் பார்ட் 4க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் எல்எஸ் தமிழன்